ஏய் விக்கி, என்னடா பண்ற? வாடா ரியல் எஸ்டேட் ஊருக்குள்ள பேர் தான் கொடி கட்டி பறக்குது. பெரிய லைட் போலயே. ஏதோ போயிட்டு இருக்குடா. சரிடா, நல்லா இருந்தீங்கன்னா சரி. சரி, ரோட்டு மேல 5 ஏக்கர் ஏசுமாவே போட்டிருக்க. எங்கடா மழை தண்ணி இல்ல, அதான் விவசாயம் பார்க்க முடியாம சும்மா கிடக்குது. அப்போ பேசாம எனக்கே வித்துறேன். வித்துட்டு நான் என்ன பண்றது? எந்த காலத்துல இருக்க? ஊரே சிட்டி ஆயிட்டு இருக்கு, எல்லாமே நவீனமயம் ஆயிருச்சு. என்னதான் நவீனமயமானாலும் சோறு என்ன வாயில தானே திங்கிற. உன்ட்டெல்லாம் பேச முடியுமாப்பா? உன் பங்காளி எல்லாம் பாரு, நிலத்தை வித்துட்டு வெளியில போய் செட்டில் ஆயிட்டான். நீ பாரு, இன்னும் மாடு சாணி விவசாயம் சுத்துற. சரி, நிலத்தை மட்டும் வித்துட்டேன், அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, நல்ல மச்சி வீடு கட்டு, கல்யாணம் பண்ணு, பிள்ளை குட்டி நல்லா செட்டில் ஆயிடலாம்ல. சரி செட்டில் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் கால் மேல கால் போட்டு ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடு. அப்ப சோத்துக்கு மறுபடியும் விவசாயத்துக்கு தானே வரணும். அரிசி பருப்புல என்ன வானத்துல இருந்து வந்துருமா இல்ல டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவீங்களா? பெத்த பிள்ளைய வித்துட்டு வாடகைக்கு புள்ள வாங்கி வளர்த்து சொல்றான். போடுறா, உன்னை இந்த ஏரியாலே பார்க்க கூடாது இனிமேல்.